லேடிஸ்க்கு வர்ற சில பிரச்சனைகள் வந்து யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆட்டோஇம்யூன் சொல்லலாம். ஆட்டோஇம்யூன் முக்கியமான காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃப் தான் ஆரம்பிக்குது. சொரியாசிஸ்க்கு டேண்ட்ரஃப் ஆரம்பத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் சில புள்ளிகள் போடுறப்ப சில ரத்தம் எடுப்பாங்க. இந்த காது நுனியில், கையில், கழுத்தில் பின்னாடி ஒரு சொட்டு தான். அதே போல் வந்து மற்ற எண்ணெய்கள்லாம் கடுகு எண்ணெய் வைக்கிறப்ப மூட்டு வலி சரியாக போகும். வேப்பெண்ணெய் வைக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றப்பங்க இன்னும் எல்லா எண்ணெயும் வைப்பாங்க. அதே போல் எண்ணெயை வந்து எரிய வைக்கிறோம்ல, அது வந்து பதங்க மாத்திரம் மூலமாக அது வந்து உடம்புல அசுத்தமெல்லாம் வெளியேற்றும். சில புள்ளிகளை ரத்தம் எடுத்து டீடாக்ஸ் பண்ணுறது இருக்குது. அந்த மாதிரி ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். அக்குபஞ்சர் அப்படின்றது எப்படி கியூர் பண்ணுறாங்க, அக்குபஞ்சரில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையிலே இருக்கக்கூடிய லீடிங் டாக்டர், லீடிங் அக்குபஞ்சரிஸ்ட் திரு சங்கர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். முதல் கேள்வி அப்படி போயிடலான்னா, இப்போ ரேர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம அக்குபஞ்சரில் கியூர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்கிறாங்க, அதுக்கு ஸ்டீராய்டு மட்டும் கொடுப்பாங்க. அது நம்ம உதாரணம் சொல்ல போனால் அது எப்படின்னா சொரியாசிஸ்ஸு, ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸு. அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வர்ற சில பிரச்சனைகள் வந்து யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆட்டோஇம்யூன் சொல்லுவாங்க. ஆட்டோஇம்யூன் முக்கியமான காரணம் வந்து நம்ம செல்ஸை அழிக்கிறது. ஓகே, சேம் சைட் கோல் போடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒருத்தர் சண்டை போடுறது, வீட்டுக்குள்ளேயே வெஞ்சன் வச்சுக்கிறது. என்ன இந்த இதில் ட்ராமா போடுறாங்கல்ல டிவியில், அதை பார்த்து அதே சீரியல் பார்த்து அதே போல் செய்கிறது. அதே போல் வந்து இதை வந்து மாற்றிட்டு இஃப் இது லவ் டுகெதர், லவ் ஈச் அதர், இந்த டிசீஸில் வெளியேறலாம். நான் நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இதையும் எடுத்து சொல்லுவான், யாரையும் வெஞ்சன் வச்சுருக்கீங்களா, யாரையுமே சண்டை போடுங்களான்னு. அப்புறம் யோசிச்சு சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு அந்த கேரக்டரை மாற்றுறப்ப இந்த நோயிலேருந்து வெளியேறலாம். பட் ஸ்டீராய்டு கொடுக்குற பண்ணாது நோயோட சிம்டம் வெளியே தெரியாமல் உள்ளுக்கு அழுத்தப்படுது. இது பின்னால் இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகி மற்ற நோய்கள் அதிகமாகும். ஸ்டீராய்டு கொடுக்குறப்ப கேட்ராக்ட் வரும், தைராய்டு வரும், சுகர் வரும், எலும்புலாம் தேய்மானம் வரும். ஸோ ஈஸியாக ஏஜிங் ஆயிடுவாங்க ஸ்டீராய்டு எடுக்கிறப்ப. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரேர் டிசீஸை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் அந்த சொரியாசிஸ் பற்றிலாம் பேசியிருந்தீங்க. அந்த சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ட்ராண்ட்ரஃப் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த டெர்மட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட கன்வெர்ட் ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம அக்குபஞ்சரை சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃப் தான் ஆரம்பிக்குது சொரியாசிஸ்க்கு. டேண்ட்ரஃப் ஆரம்பத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் சில புள்ளிகள் போடுறப்ப சில ரத்தம் எடுப்பாங்க. இந்த காது நுனியில், கையில், கழுத்தில் பின்னாடி ஒரு சொட்டு தான். அது எடுக்கிறப்ப வந்து எந்த ஒரு நோயுமே குணப்படுத்த முடியும். அதே போல் தொப்புளில் வந்து எண்ணெயை வைக்கிற சொல்கிறோம்ல, வேப்ப எண்ணெய், நீம் ஆயில், அதை வந்து டெய்லி ஒரு 10 சொட்டு வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறப்ப இந்த மாதிரி நோய்கள் நாட் ஓன்லி இது சொரியாசிஸ், எந்த விதமான ஸ்கின் டிசீஸ், முகப்பொருள் வந்து இது எந்த விதமான தோல் நோய்களுமே நம்ம குணப்படுத்த முடியும். சார், இப்போ நீங்கள் தொப்புளில் எண்ணெய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ நான் கண்டினியூஸாக இது பண்ணால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார்? அந்த மாதிரி உச்சந்தாலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், பித்த வடி வரைக்கும் சரி பண்ண முடியும், தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சுருந்தாலே. அதே போல் நெய் வைக்கலாம். அதே போல் வந்து மற்ற எண்ணெய்கள்லாம் கடுகு எண்ணெய் வைக்கிறப்ப மூட்டு வலி சரியாக போகும், பாடி வார்ம் ஆயிரும். விளக்கெண்ணெய் வைக்கிறப்ப மோஷன் ஃப்ரீயாக போகும், டீடாக்ஸ் ஆகும் லிவரு. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு தனி சயின்ஸ். இது சில பேர் சொல்லுவாங்க தொப்புளில் வைக்கிறப்ப எப்படி சார் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ கேட் ஆஃப் ஹெல்த். நேவல் இஸ் அ கேட் ஆஃப் ஹெல்த். எப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி போகிறோன்னு சொன்னால், அதே போல் வந்து இதை வந்து அது வந்து அழுத்தமான உடைகளை போட்டு மூடக்கூடாது. தொப்புளில் போது அது வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். டெய்லி வந்து நான் சில காலேஜெலாம் போகிறப்ப சொல்லிக் கொடுக்குறேன். தே வெரி ஹாப்பி. ஸ்கின் க்ளோவாக இம்ப்ரூவ் ஆகுது இந்த எண்ணெய் வைக்கிறப்ப. சார், இந்த எண்ணெய் வைக்கிறது வந்து எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் பண்ணலாமா? குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வைக்கலாம்? சின்ன குழந்தைகளும் வைக்கலாம். அடிக்கடி மோஷன் போக மாட்டான், அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா விளக்கெண்ணெய் வைக்கலாம், வேப்பெண்ணெய் வைக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றப்பங்க இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் வைப்பாங்க. அதே போல் எண்ணெயை வந்து எரிய வைக்கிறோம்ல, அது வந்து பதங்க மாத்திரம் மூலமாக, நானோ டெக்னாலஜி மூலமாக உடம்பு ஃபுல்லாக
வியாபிக்குது. அதை அதை வந்து முகர்கிறப்ப நுரையீரல் போகுது, உடம்புல கலக்குது. எண்ணெய்ங்கிறது ஒரு வைத்தியம். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வைத்தியம் கொடுக்குறதுக்கு வாணிமனை கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாணிமனை ஆயில் செல்லர். எண்ணெயை வச்சு நம்ம எந்த நோயுமே குணப்படுத்த முடியும். அதே போல் ஆயில் புள்ளின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் வச்சு கொப்பளிச்சு துப்புறது 20 நிமிஷம். அது ரெகுலராக செய்யணுங்க, ரொம்ப நல்லது. சார் அதே மாதிரி ஃபுல் பாடி எனக்கு டீடாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு உதவும் சார்? டீடாக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து லிவரை வந்து சுத்தப்படுத்துகிறோம். சில டீடாக்ஸ் பாயிண்ட்ஸ்னு இருக்குது. லிவரை சுத்தப்படுத்திட்டு சில மெஷின்ஸ்லாம் இருக்குது. ஓகே. எக்ஸ்டர்னலாக காலை வச்சு உட்கார்றது, அது வந்து உடம்புல அசுத்தமெல்லாம் வெளியேற்றும். சில புள்ளிகளை ரத்தம் எடுத்து டீடாக்ஸ் பண்ணுறது இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல மெத்தட். சார் அக்குபஞ்சர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க, எங்கெங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது, அண்ட் நம்ம இந்த கொப்பு குத்துறது, எக்ஸ்ட்ரா இயரிங்ஸ்லாம் எதுக்கு போடுறாங்க, அண்ட் நம்ம ஏன் தொப்புளில் வந்து எண்ணெய் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி.